ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். வேகமாய் 7 மாதங்கள் முடிகிறது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு வேகமாய் இந்த நாட்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கர்த்தர் கிருபை பாராட்டி நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த நாளில் வேதத்தின் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்கலாம். சங்கீதம் 124:6 நான் வாசிக்கிறேன். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரோதமாய் இருக்கிற மனுஷருடைய பற்களுக்கு நாம் இரையாக போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தாராம். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், எவ்வளோ சத்துருக்கள், எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ விபத்துகள், ஆபத்துகள் இந்த கடந்த மாதங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லையே, கர்த்தர் நம்மை அதற்கு விட்டுக் கொடுக்கவில்லை. எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை கூட இருந்து பாதுகாத்திருக்கிறார். பிரயாணங்களை வாய்க்க செய்திருக்கிறார். வேண்டுதலை அருளி செய்திருக்கிறார். சுகத்தை கொடுத்திருக்கிறார். பலவீனம் வந்தாலும் நீங்க பலப்படுத்தி இருக்கிறாரே. இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கொடுத்திருக்கிறாரே. இவைகளை நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஆனால் இவைகளை விட்டு பிரச்சனைகளையே நோக்கி இருக்கிற சூழ்நிலைகளே, நாளைக்கு நான் என்ன செய்வேன், அடுத்த மாசம் என்ன செய்வேன், அடுத்து என்ன பண்ணுவேன், கையில பணம் இல்லையே, வருமானம் இல்லையே, இப்படி பார்ப்போம் என்று சொன்னால் துதிக்க முடியாது. மாறாக முறுமுறுத்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கடந்து வந்த பாதை கொஞ்சம் சற்று திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த நாளிலே எவ்வளவோ கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகள் நினைத்து கொஞ்சம் நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஒதுக்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே வரப்போகிற நாட்கள் இன்னும் மேன்மையானதாய், மகிமையுள்ளதாய், இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க கூடியதாய் மாறிவிடும். கர்த்தர் அதை மாற்றி கொடுப்பார். ஒரு பெரிய பங்களா டைப் மாளிகையில் ஒரு விளம்பரம் தொங்குகிறது. அதை பார்த்து கூட்டமா ஜனங்கள் வந்து விட்டார்கள். கூட்டம் பெருகிட்டே இருக்கிற. சிலர் அதை பார்த்து சிரிக்கிறாங்க, சிலர் அதை பார்த்து பரிகாசம் பண்றாங்க, சிலரை சிந்திக்க வைக்கிற மாதிரி அதுல ஒரு காரியம் எழுதியிருக்குது. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்னன்னா, அந்த வீட்டுல இருக்கிற பெரிய எஜமான, நல்ல பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அவர் வந்துட்டு யோசிக்கிறார், இவ்வளவு பணம் நான் வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது, குடும்பமும் கிடையாது, ஏன் இதை ஏழைகளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுக்க கூடாது, இன்னும் மற்றவர்களுக்கு உதவி அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. பணத்தை வச்சுட்டு என்ன சாப்பிட முடியுமா, செத்த உடனே கையோடு எடுத்து செல்ல முடியுமா, வீணாய் தானே போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் யோசித்து ஒரு விளம்பர பலகை எழுதி வைக்கிறார். எப்படி யாராவது அதிக கடன் பிரச்சனையில, தரித்திரத்துல, வறுமையில, உதவியற்று போய் இருப்பீங்கன்னா, மதியம் 12 மணிக்குள்ள என்ன வந்து சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன், அதற்கான பணத்தை நான் கொடுத்து அதை அடைக்கும்படியான வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த போர்டு அதுதான் வைக்கப்பட்டிருக்குது. இந்த விளம்பர பலகை பார்த்து சொல்லலாம், சும்மா எழுதுவார், நம்மளை சோதிக்கிறதுக்கு எழுதுவாரு, அதை நம்ம போய் நின்னா பிச்சைக்காரன் சொல்லி திட்டுவாருன்னு சொல்லலாம். பல விதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ரோட்ல போறவங்களாம் கூட்டம் நேரம் ஆக அதிகமாகிட்டே போகுது. அந்த வாசலுக்குள்ள ஏறி முள்ள கதவு திறந்திருக்கு, உள்ள போய் பாக்குறதுக்கு கேட்கறதுக்கோ ஆயத்தமா இல்ல. அப்படியே பார்த்துட்டே பேசிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, இது ஏதோ பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குது, சூழ்ச்சி இருக்குது, யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா, பணத்தை சும்மா அப்படி கொடுப்பாங்க, அப்படிலாம் நிறைய பேசிட்டு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குது. அந்த நேரம் ஒரு மனுஷன் அந்த வழியா வரான். எலும்பு தோலுமா இருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பெரிய தரித்திரம். அவங்க அம்மா அப்பா, வீட்டுல முற்பிதாக்கள் எல்லாமே கடன் பட்டவங்க. அந்த கடன் மேல் கடன், அது குட்டி போட்டு இவன் தலைமையில வந்த கடனால அவனால அடைக்க முடியல. பல விதத்துல முயற்சி எடுத்து அவன் கடனை தீர்க்கவே முடியல. ஊர்ல அவனுக்கு பெயரே, இவன் கடன்காரன், இவனை பார்த்தாலே ஜனங்க ஒதுங்கிருவாங்க, கதவை பொட்டிக்குவாங்களாம், எங்கன காசு கேட்க போறான்னு சொல்லிட்டு அவன் அந்த வழியா வாரான். இவ்வளவு கூட்டமா இருக்குதுன்னா அவன் எதற்கு இதை கூட்டத்தை பார்த்து வரல, அவன் சோர்ந்து போய் தற்கொலை பண்றதுக்கு அவன் போயிட்டு இருக்கிறான். போற வழியில ஆண்டவே கிராஸ் பண்ணும்போது என்னடா கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை தாண்டி போகும்போது எழுதி இருக்கிறத படிக்கிறான். இவங்க டிஸ்கஸ் பண்றதெல்லாம் அவன் கவனிக்கவே இல்லை. வந்தா கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்கும், அதன் பணம் தேவை இருக்கு, நான் கொடுத்துருவேன்னு சொல்லி எழுதினோடதான் ஏற்கனவே நான் சாகிறதுக்கு தான் போறோம், அவர் பணம் கொடுக்கிறாரா இல்லையோ ட்ரை பண்ணி பார்க்குமோன்னு சொல்லி படி ஏறி அந்த வீடு திறந்திருக்க வீட்டுக்குள்ள போறான். அந்த ஹாலை தாண்டி மீண்டும் உள்ள போனா அந்த எஜமான் யாராவது வந்தா உதவி செய்யலாமா, நான் இவ்வளவு எழுதி போடு வச்சேன், யாரும் வரலேண்டு வருத்தத்தோடு ஏராளமான பணத்தை தனக்கு முன்னாடி அடுக்கி வச்சுட்டு கட்டுக்கட்டா வச்சுட்டு காத்துட்டு இருக்கும்போது இவன் உள்ள போறான். உள்ள போன உடனே பாப்பா யாரும் வரல, நீனாவது வந்தியப்பான்னு சொல்லும்போது அவன் கடன் பிரச்சனை எவ்வளவு என்ன இருக்கு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு உட்கார வச்சு. அவன் எங்க அப்பா தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இவ்வளவு கடன், ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறேன், என்னால கொடுக்க முடியல, நீங்க கொஞ்சம் தயவு பாராட்டி கொஞ்சமாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்காவது கடன் அடைக்க முடியும்னு சொல்லி அவன் அப்படி கேட்கறான். அவர் சொன்னாரு, மொத்த லிஸ்ட போட்டு அவர் ஒரு பெரிய லிஸ்ட கொடுக்கறான். அதனால அவன் அந்த லிஸ்ட படி உள்ள பணத்தையும் கொடுத்து அதையும் தாண்டி இதுக்கு பிறகு நீ என்ன பண்ணுவா, திருப்பி கடன் தானே வாங்க வேண்டியது இருக்கும், அதனால உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் எடுத்துக்கொன்னு சொல்லி
கையில அந்த பெட்டியில வச்சு அடிக்கி அவன் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாராம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே போப்பா. போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அவன் மேல தலையில பெட்டியில ஃபுல்லா பணத்தை அடுக்கி வச்சு அனுப்பி வச்சுட்டாராம். கீழே இறங்கி வாரான். கூட்டம் கூடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்களாம், போனிப்பா பணம் கிடைச்சுன்னா அவன் பெட்டி நிறைய பணத்தை தூக்கிட்டு பார்த்தா அவங்களுக்கே ஆச்சரியம். நம்மளும் போனாப்பா நம்ம கிடைச்சிருக்குமேன்னு திரும்பி உள்ள போகலான்னு போனா அந்த எஜமான் கதவை போட்டிட்டாரு. 12 மணி முடிஞ்ச உடனே பின்பு தலையில அடிச்சுக்கிட்டாங்களாம். அநேக நேரம் அப்படிதான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்த நேரத்தில் நாம் ஆண்டவர் நம்ம ஏவும் பொழுது அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கும்போது பெற்றுக்கொள்ள மறுக்கிறோம். பின்பு போய் அழுது கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல 7 மாதங்கள் கர்த்தர் கொடுத்தாரு. 7 மாதங்கள் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். பெற்றிருக்கலாம், ஒருவேளை தவற விட்டிருக்கலாம். இந்த நாளிலாவது இந்த மாதத்துக்குரிய நன்மைகளை ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த நாள்ல எனக்கு என் குடும்பத்துக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவோம். அதோடு மட்டுமல்லாமல் செய்த நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா. இவ்வளவோ போராட்டங்கள், நெருக்கங்கள், அது இந்த காரியத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இதை எப்படி தாண்ட போறேன், இந்த மாதத்தை எப்படி ஓட்ட போறேன், என்ன செய்ய போறேன் தத்தளிப்போடு தான் நான் தொடங்கினேன். ஆனால் இதுவரை நடத்தினீங்க, இதுவரை பாதுகாத்தீங்க, இதுவரை பராமரித்தீங்க, இதுவரை போஷித்தீங்க, உடுத்தி வித்தீங்க, காரியங்களை வாய்க்க பண்ணினீங்க, கண்ணீரை தொடத்தீங்க. பலவீனத்தோடு தொடங்கின பலவீனத்தையும் மாற்றி தொடர்ந்து ஓட வச்சிருக்கீங்க. உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. வேண்டிய கிருபைகளை கொடுங்க, தேவைகளை சந்திங்க. ஒரு கடன் பிரச்சனை மாறாதா, இந்த தரித்திரம் மாறாதா, எல்லாம் நஷ்டத்துல போகுத, எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினாலும் தலான பையில போடுகிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று அங்கலாய்க்கிற பிள்ளை அங்கலாய்ப்பை பார்த்து மாற்றி இந்த மாதத்தோடு எல்லா குறைவுகளையும் நீக்கி புதிய உற்சாகத்தோடு புதிய மாதத்துக்குள் போக நீ கிருபை பாராட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கிருபை, இரக்கம், தயவம், பிரசன்ன அளவில்லாமல் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் வழி நடத்தட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அநேக நன்மைகளுக்கு பாத்திரவான்களை மாற்றுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.